வணக்கம். நேற்றைய தினத்தில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக நீட் 2025 ரிசல்ட் வெளியாகிருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நிறைய இணையதளங்களில் அது குறித்து ப்ரெடிக்ஷன் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் என்பதெல்லாம் வந்திருக்கு. அதை குறித்துலாம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எது வேணாலும் மாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ முன்னுரிமை அடிப்படையில் தயார் நிலையில் இருக்குது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுங்க. இதில் 15% சீட்டுகளை எடுப்பதற்கு நம்ம இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து மாநிலங்களுமே தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நம்ம தமிழக மாணவர்கள் அதற்கு தயக்கம் காட்டுகிறாங்க. அது அந்த அந்த தயக்கம் தேவையற்றதாக இருக்கிறது. நாமளும் அனைத்து மாநிலங்களில் உள்ள அந்த 15% சீட்டுகளை இந்த முறை பறிச்சு ஆகும். அதனால் யாதும் ஊரே யாவரும் கேளி என்பது நம்முடைய தமிழர்களுடைய மரபு. நம்ம எல்லா நிலப்பரப்பும் நம்முடையது தான், அதனால் பயப்பட தேவையில்லை. திரைக்கடல் ஓடியும் திரைவியும் தேடின்னு தான் சொல்லுது தமிழ் மரபு. இப்போ அந்த நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியதுனா வெளி தேசங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் இந்த முறை மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் 15% சீட்டை எப்படி பெறுறாங்களோ அதுபோல் நாமும் கூட இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் உள்ள 15% சீட்டை தமிழக மாணவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் அதை பறிக்க வேண்டும். அதற்கான சவாரியை நாம் இந்த முறை மேற்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.